லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி அர்ச்சனா, உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் நான் கீப் அப் பண்ணல. உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் நான் ரொம்ப பிஸியாகவும் இருக்கேன். முன்னெல்லாம் ஒரு நாள் பூரா நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறதையும் பொறுமையாக கேட்பேன். இப்போ உன் பேச்சை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். குட் நைட் அர்ச்சனா. தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்குனா. நீ எங்க தூங்க போற? எங்கதான்? ஏன்? இல்ல, நீ உன் அம்மாவோட தூங்குனா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நைட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வேணும்னா போய் பாட்டுக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க போய் அம்மா கூட தூங்கட்டும். இல்ல வந்தனா நீ உங்க அம்மாவோட இருந்தாதான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. வேற யாராவது இருந்தா அவங்க கேட்கறதுக்கு தயங்குவாங்கல்ல. அதெல்லாம் சரிதான் சூர்யா. ஆனா திடீர்னு அனன்யா எழுந்துருவா. அதனால அம்மாவால தூங்க முடியாதுல்ல. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். மணி 7 ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. சுரபியும் இப்ப வந்துட்டே இருப்பாங்க. சாரி 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 சாரி, தெரியாம பண்ணிட்டேன். நீங்க நல்லா தூங்குங்க தூங்குங்க. இல்ல அர்ச்சனா, எனக்கு வேலை இருக்கு. உன்னோட யோகா கிளாஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சுல. ஐயோ பரவாயில்ல கார்த்திக், நான் லக்ஷ்மியோட ரூமுக்கு போய் பண்ணிக்கிறேன். ஏன் இங்க செய்யக்கூடாதா? இங்க உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. இல்ல கார்த்திக், எனக்கு அங்கேயும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இதுவும் நல்லது தானே. இப்பெல்லாம் நீங்க லேட்டா வரீங்க, கொஞ்ச நேரம் அதிகமா தூங்குங்க. அப்புறம் நீங்க ரெடி வேற ஆகணும்ல. எனக்கு லேட் ஆகுது, நான் போறேன். அர்ச்சனா, நீ யோகா பண்ணி முடிச்சிட்டு இங்க வா. நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஏன், உங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆகலையா? லேட் ஆகும். ஆனா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக நான் அப்பா கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்குறதுக்கும் ரெடி. சரி கார்த்திக், அப்படின்னா நீங்க ரெடியா இருங்க, நம்ம சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். ஆனா யோகா செய்யறதுக்கு 1 hour முன்னாடி 1 hour கழிச்சு எதுவும் சாப்பிடக்கூடாதே. சரி பரவாயில்ல விடுங்க, நீங்க மட்டும் டிஃபன் சாப்பிடுங்க, நான் உங்க பக்கத்துல இருக்கேன். ஓகே, இப்ப நான் போட்டுமா? கார்த்திக், பார்வதி வந்துருவா. வீட்ல இருந்துகிட்டே நான் லேட்டா போனா நல்லவா இருக்கும். பார்வதியா? நான் அம்மா கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து கத்துக்க போறோம். எனக்கு ஒரு கம்பெனி வேணும்ல. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா தான். அர்ச்சனா, யோகா டீச்சர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போறேன், நீங்க ரெடி ஆயிடுங்க.
அர்ச்சனா இத பாருங்க, இதத்தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க. இது சரியா இருக்குல்ல இல்ல வேற வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல இதுவே சரியா இருக்கும், போதுங்க. கொடுங்க நான் இல்ல வைக்கிறேன். அர்ச்சனா, நானே பண்றேன். ஓகே, நாம ஆரம்பிக்கலாமா? அது வந்து ஒரு நிமிஷம், என்னோட ஃப்ரெண்டு பார்வதியும் வரப்போறா. ஓகே. அர்ச்சனா அவகிட்ட நாளையில இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு வர சொல்லு. சரிங்கம்மா. அர்ச்சனா, ஹாய் பார்வதி. இவதான் என் ஃப்ரெண்டு பார்வதி. ஹாய் பார்வதி. ஹலோ மேம். ஆண்டி வணக்கம். ஆண்டி வணக்கம்மா. வணக்கம். வா பார்வதி. ஓகே, நாம இப்ப ஆரம்பிக்கலாமா? சரி முதல்ல 2 பேரும் உட்காருங்க. சரி. 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரணும். இன்னைக்கு நாம பிரீதிங் எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம், சரியா? ஆசனால எதுவும் இல்லையா? இல்ல இல்ல ஆசனத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா பிராணாயாமம் மட்டுமே போதும்னு தோணுது. காந்தா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட காந்தா ஆண்டி மருமகளுக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு பிரெக்னன்ட் லேடி என்னெல்லாம் ஆசனா செய்யணுமோ அதெல்லாம் அவங்க ரெகுலரா செய்வாங்க. அதெல்லாம் சரி. ஆனா அவங்க மருமகளுக்கு திடீர்னு எடை கூடிடுச்சுல. ஆனா எங்க அர்ச்சனா நல்லா இருக்கா. அவ உடம்ப குறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க வீட்டு மருமக ஆசைப்பட்டதுனால நாங்க இந்த யோகாக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம். அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த மூச்சு விடுறத கத்துக்கிட்டாலே வேற எந்த பிரச்சனையும் வராதாமே. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ஆசனா செய்யறதுனால உடம்பு கண்ட்ரோல்ல இருக்கும், எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. டெலிவரி டைம்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டு வேலை செஞ்சா கூட சுலபமா பிரசவம் ஆகுமே. கடைசி நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாளோ அவ்வளவுக்கு நல்லது. நாங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். எனக்கா நம்மலாம் அப்படித்தானே இருந்தோம். நல்ல நெய் சாப்பிடணும். நெய் சாப்பிட்டாதானே நல்ல பலமா இருக்கும். அப்பதான் பிரசவ நேரத்துல எந்த பிரச்சனையும் வராது. இப்ப எல்லாம் டாக்டரும் இதே தானே சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நிறைய நடக்கலாமா. நான் என்ன நினைக்கிறேன்னா அர்ச்சனாவை இனிமே வாக்கிங் கூட்டிட்டு போறேன். டாக்டரும் இதே தான் சொன்னாங்கல்ல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் எந்த ஆசனா சொல்லி கொடுத்தாலும் அது பிரெக்னன்ட் லேடிஸ்க்கானதா மட்டும் தான் இருக்கும். ஓகே அர்ச்சனா, நாம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. இன்னைக்கு நாம பிரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் தான் செய்ய போறோம். பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். 2 பேரும் கண்ணை மூடுங்க. நல்ல மூச்சை உள்ள இழுங்க. மூச்சை விடுங்க. உங்களோட மூச்சை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணணும். அர்ச்சனா, சாரியில உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, பரவாயில்ல. நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. சாரி கட்டிட்டு யோகா செய்ய நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அர்ச்சனா. ஏன் சுடிதார் போட்டுக்க மாட்டேங்கிற? சுடிதார் போட்டா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சாரி கட்டிட்டு யோகால செஞ்சினா அதை சரி பண்றதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கும். ஆசனால சரியா கத்துக்கவே முடியாது. அதனால என் பேச்சு கேட்டு நாளையில இருந்து நான் சொன்ன சூட் போட்டுக்க. சரி, நானே இத பத்தி அம்மா கிட்ட பேசணும் தான் இருந்தேன். சரி அர்ச்சனா, நான் வீட்டுக்கு போறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, பாய். பாய். அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியல. ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட கார்த்திக், அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா?
ஆ உன் யோகா கிளாஸ்ல எப்படி போச்சு? நல்லா போச்சுங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஒன்றும் கஷ்டமா இல்லைல்ல? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அர்ச்சனா, நீ எப்படி saree கட்டிட்டு யோகா எல்லாம் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அதனால நீயும் சூட் போட்டுக்கோ. ஆஹா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல கார்த்திக், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். என் அர்ச்சனாவுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அம்மாவை நினைச்சு பயப்படுற. ஓகேவா அர்ச்சனா? அம்மா கிட்ட போய் பேசலாம். இல்ல நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். நானே அப்புறமா இத பத்தி அம்மா கிட்ட பேசிக்கிறேன். saree கட்டிட்டு யோகா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லு. அதோட ஜஸ்ட் 1 hour தானே. நீ அம்மா கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தோணல. இல்ல கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க கிளம்புங்க, லேட் ஆகுதுல்ல. சரி, பாய். பாய். கவனமா இரு. அக்கா இந்தாங்க. அப்புறம் அம்மா என்ன செய்றீங்க? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. தீபாவளிக்காக வெள்ளி காயினும் கிஃப்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ல. ஆமா. நீ சொல்லு அர்ச்சனா, யோகா கிளாஸ்ல எப்படி இருந்தது? ஒன்னும் கஷ்டம் இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆசனா செய்யறதுல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா நீ உடனே என்கிட்ட சொல்லுமா. சுரபி கிட்ட நாங்களே பேசுறோம். கஷ்டப்பட்டு எந்த ஆசனமும் பண்ண வேண்டாம், புரியுதா? அம்மா அம்மா அது வந்து என்ன சொல்லு அர்ச்சனா? அம்மா அது வந்து யோகா செய்யும் போது சாரி கட்டிக்கிட்டு யோகா செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அதனால நான் யோகா செய்யும் போது சுடிதார் போட்டுக்கலாமா? இதுல இவ்வளவு தூரம் தயங்கி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ போட்டுக்கோ. அம்மா உண்மையாவா சொல்றீங்க? ஆமா அர்ச்சனா, என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. சாரி கட்டிட்டு யோகா செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதுவும் இல்லாம 1 மணி நேரம் மட்டும் தானே. நீ போட்டுக்கோ. நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அர்ச்சனா. நீ நல்ல ஓய்வு எடுத்துக்க. தேங்க்யூ பெரியம்மா. தேங்க்யூமா. அப்படின்னா சரி, நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி என் சுடிதார்ல அனுப்ப சொல்றேன். ஆ, இது நல்ல யோசனை. ஒருவேளை டைட்டா இருந்ததுன்னா நான் அதை லூஸ் பண்ணி கொடுக்கறேன். சரிங்கம்மா. அப்புறம் அர்ச்சனா, இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதே மாதிரி செய்யலாம். தேங்க்யூம்மா. நான் இப்ப வரேன். இவ எப்பவுமே இப்படிதான். யாராவது எங்கேயாவது வெளியில கிளம்புனாங்கன்னா தானும் கூடவே போகணும்னு அடம் பிடிப்பா. சின்ன பொண்ணு, ஆனா எல்லாமே நல்லா தெரியுது. அனன்யா இப்போ ரொம்ப பொறுப்பான பொண்ணு ஆயிட்டா இல்லம்மா? வேண்டாம் மாப்ள, நீங்க இதெல்லாம் செய்றீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்ல இல்ல இதெல்லாம் சரியில்லை. மாப்பிள போய் காலை பிடிச்சா நல்லாவா இருக்கும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம யார பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. நீங்க உங்க புள்ள பண்ற சேவையை சந்தோஷமா அனுபவிங்க, அது போதும். ஏதோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய மனசு, அதான் இப்படி யோசிக்கிறீங்க. வாமா வந்தனா, வா. வா வந்தனா, இங்க வை. இந்த பக்கம். ஏண்டா இவ்வளவு கொஞ்சம் பிடிச்சுக்க. சரி, இத நானே உங்களுக்கு கொடுக்கறேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, நானே குடிச்சுக்கிறேன். எப்படி குடிக்க முடியும்? உங்களுக்கு தான் வலது கையில அடிபட்டிருக்கே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு இதை கொடுக்கறேன். வந்தனா, வந்தனா, உங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. இந்த வீட்டை அவங்களோட வீடா நினைச்சுக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உங்க குடும்பம் தான். நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். அதான் உங்களை மாதிரி ஒரு சம்மதி எனக்கு கிடைச்சிருக்காங்க. சூர்யா, நீங்க ஆபீஸ்க்கு போகணும், லேட் ஆகுதுல்ல. நீங்க கிளம்புங்க, நான் போய் டிஃபன் எடுத்து ஏய் வைக்கிறேன். வந்தனா, அதான் தனம் இருக்கால, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ எங்கேயும் வர வேண்டாம். நீ இங்கேயே இருந்து உங்க அம்மாவை மட்டும் நல்லா பாத்துக்கோ. அதெல்லாம் வேண்டாம், நான் உண்மையிலே நல்லா தான் இருக்கேன். ஆமா சூர்யா, நான் அப்புறம் வந்து அம்மாவை பாத்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கு நான்- வந்தனா, எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நீ அம்மா கூட இரு. ம், சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். ம்.
பாத்து. அர்ச்சனா, கலப்பா இல்லல்ல? கலப்பா இருந்தா சொல்ல, உடனே வீட்டுக்கு போயிடலாம். அம்மா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து இவ்ளோ ஜில்லுன்னு இருக்குல்ல? ஆமா, எனக்கு கூட இந்த காத்து ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா இருக்கே. தினமும் உன் கூட சேர்ந்து நானும் வாக்கிங் வரலாம்ல? ஆமாம்மா, நாளையில இருந்து பெரியம்மா கிட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வரலாம். ம். அர்ச்சனா, தண்ணி குடிக்கிறியா? ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமா? பாதாம் பருப்பு கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ம். இத நான் புடிச்சுக்கவா? இல்ல வேண்டாமா. அப்புறம் சுடிதார் எல்லாம் வந்துடுச்சா? அம்மா, அது வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆனா அது என்னன்னா, என்ன ஆனா? அம்மா அது நான் யோசிக்கவே இல்ல. அந்த சுடிதார்லாம் எனக்கு ஃபிட்டே ஆகாது. நீங்களே பாக்குறீங்கல்ல, முன்னாடி வச்சிருந்த பிளவுஸ் எல்லாம் எனக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குதாம்மா. லூஸ் பண்ணியும் அது ஃபிட் ஆகல. இது மாதிரி ஏதாவது சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் புதுசா சுடிதார் வாங்கி வச்சிருக்கேன். இந்நேரம் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பாங்க. நிஜமாவா? தேங்க்யூ. சரிங்கம்மா, சாயந்தரம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கார்த்திக் வேற வீட்டுக்கு வந்திருப்பாரு. இருக்காது அர்ச்சனா, கார்த்திக் என்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் இல்லாம தீபாவளி முடியிற வரைக்கும் நிறைய வேலை இருக்கும். அங்க ஒரு கோவில் இருக்கு, உன்னால வர முடியுமா? போயிட்டு வரலாம். சரி வாங்கம்மா, போயிட்டு வரலாம் வாங்க. சரிம்மா, நீ நல்லா இருக்கணும். நான் வச்சிடுறேன். பத்திரமா இரு நந்தினி. பெரியம்மா, ஆ? அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஆ, கார்த்திக் நீ எப்படி சீக்கிரமா வந்த? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அர்ச்சனா எங்க காணோம்? சாந்தியும் அர்ச்சனாவும் வெளியில வாக்கிங் போயிருக்காங்க. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். அர்ச்சனா காலையில என்கிட்ட சொன்னா, முடிஞ்சா கூட வாங்கன்னு சொன்னா. நான் தான் சுத்தமா மறந்துட்டேன். அவங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க இப்பதானே போனாங்க. எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. கார்த்திக், டீ குடிக்கிறியா? இல்ல வேண்டாம் பெரியம்மா, அர்ச்சனா வீட்டுக்கு வரட்டும், அப்புறமா குடிக்கிறேன். சரி கார்த்திக், தண்ணி குடுக்க சொல்றேன். சரி. ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே, நான் ஒரு புது ரெசிபி தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சது, உங்க எல்லாருக்கும் புதுசா ஒண்ணு பண்ணி கொடுக்க போறேன். ஆனா இப்ப நீ படிக்கிற டைம் தானே? ஆனா இன்னும் 5 நிமிஷம் தான் இருங்க. 5 நிமிஷம் சொல்லி எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ண போற ராகுல்? இந்த லேப்டாப்பையும் இன்டர்நெட்டையும் இதுக்காக தான் உனக்கு கொடுத்துருக்கோமா? அது இல்லைன்னு, அது வந்து இங்க பாரு ராகுல், இதை எதுக்காக உனக்கு கொடுத்துருக்கோம்னா உன்னோட படிப்புக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான். கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணணும். இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? இல்லனா, அது வந்து நான் என்னோட பிரேக்குக்காக தான் இப்படி பண்ணேன். ராகுல், உனக்கு பிரேக் வேணும்னா வெளியே போ. அங்க போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வா. இதனால என்ன யூஸ் இருக்கு? இத பாரு ராகுல், இப்போ உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது. உன்னோட எக்ஸாம்ஸ் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் உனக்கு நிறைய டைம் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் விட்டுடு. இப்போ நீ ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? பெரியம்மா உங்களுக்கு டீ குடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்னம்மாவும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்களா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்ல சொன்னாங்க. சரி கிரிஜா, நான் எடுத்து குடிக்கிறேன். சரிங்கண்ணா. எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஆனா நீ பாத்து வா அர்ச்சனா.
ஜாக்கிரதையா படிக்கட்டு ஏறணும். ஹலோ, அர்ச்சனா நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? இன்னுமா வாக்கிங் முடியல? நாங்க வாக்கிங்க்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்ன? ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். கார்த்திக், அது கார்த்திக் வீட்டுக்கு வந்துட்டானா? சரி, நீ அதெல்லாம் விட முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. நீ வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? கார்த்திக், அது வந்து நாங்க 2 பேரும் கோவிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, பாய். பாய். கார்த்திக், ஐம் சாரி கார்த்திக். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு சீக்கிரமா வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூடவே சேர்ந்து வாக்கிங்க்கு போயிருப்பேன்ல. நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். உங்களுக்கு டைம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதான் அம்மா கூட சேர்ந்து போயிட்டேன். ஆனா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமோன்னு சொல்லி தான் பண்ணல கார்த்திக். அர்ச்சனா 4 hours நான் உனக்காக வெயிட் பண்றேன். உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ஆபீஸ்ல இருந்தே வந்தேன். அட்லீஸ்ட் நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல, அது அம்மா கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்க தெரிஞ்சவங்கள வேற நாங்க பாத்துட்டோம். அவங்க கிட்ட பேசிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணோம். ஆனா நீலிமா அத்தைய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, பேச ஆரம்பிச்சா விடவே மாட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சதும் நீங்க கேட்கவே வேண்டாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க டீ கூட குடிக்கலன்னு கிரிஜா சொன்னா கொண்டு வரவா? இல்ல இல்ல, எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். நான் லேட்டா வந்துட்டேன் தானே கோவமா இருக்கீங்க? ஹலோ லக்ஷ்மி. ஹலோ அண்ணா, நீங்க இப்ப ஆபீஸ்லயா இருக்கீங்க? இல்ல, நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயமா? அதுவும் நல்லதுதான். உடனே அணியை கூட்டிட்டு நம்ம ஃபேவரட் ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துருங்க. நிக்கில நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். லக்ஷ்மி, இந்த நேரத்துல ஐஸ்கிரீம்? இன்னொரு நாள் போலாம். அண்ணா ப்ளீஸ், பக்கத்துல தானே இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா அர்ச்சனா இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுறாமா. அண்ணா ப்ளீஸ், எனக்காக வாங்கல. அதுவும் இல்லாம நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல. லக்ஷ்மி, அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த நேரத்துல ஐஸ்கிரீம்? அண்ணா ப்ளீஸ் வாங்களே. ஆமாங்க அண்ணா, நீங்க 2 பேரும் வாங்க. சரி, ஓகே லக்ஷ்மி, நாங்க வந்துடுறோம். சரிண்ணா, நானும் நிக்கல கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். பாய். வாவ் கார்த்திக், ஐஸ்கிரீம் ரொம்ப நல்ல ஐடியா. வாங்க போலாம். ஐயோ அர்ச்சனா, நீ இப்பதானே வெளியே இருந்து வந்த, மறுபடியும்? கார்த்திக், நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறீங்கன்னு பேபிக்கும் நல்லா கேட்டுடுச்சு. இப்ப மட்டும் நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரல, பேபி உங்க மேல கோவப்படும். சரி, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கிரிஜா, சீக்கிரமா போய் சப்பாத்தி எல்லாம் செஞ்சிரு. அர்ச்சனா சாப்பிட வந்துருவாள்ல. சரிங்க சின்னம்மா. கொஞ்சம் சீக்கிரமா தான் போறது. கார்த்திக், கொஞ்ச நேரம் இருப்பா. கிரிஜா இப்ப சப்பாத்தி பண்ணிடுவா, அப்புறம் அர்ச்சனாவை கூப்பிடலாம். அம்மா, அது வந்து நாங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே போறோம்.